பவித்ரா வந்து பாலை குடிக்காம வந்து முதல்ல நீ வந்து குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது வந்து என்ன பண்ணுறாரு, குடிக்காம கார்த்தி வந்து கோவிச்சுக்கிறாரு. என்ன பவி, இந்த பால் கூட நீயும் குடிக்கலாம்ல அப்படி சொன்னோன்னே, உடனே வந்து சரி இப்போ என்ன நானும் குடிக்கணும் அவ்வளோதானே, சரி நான் குடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே வந்து மாற்றி குடிக்கிறாங்க. உண்மையிலேயே நீ கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் பவித்ரா, நான் நினச்சி கூட பார்க்கல பவி, நீ இந்த மாதிரி இருப்ப கேரக்டர்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப ஃப்ராங்க் கேரக்டராக இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாக சொல்கிறேங்க, நிஜமாக தான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு கையை பிடிக்கலாம்ல, அடிக்கலாம் மாட்டியே அப்படின்னு ஒன்று. சேச்சே நான் அப்பெல்லாம் அடிக்க மாட்டேன், எனக்கு தோணுச்சுன்னா அடிப்பேன் அப்படின்னு ஒன்று. ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு. சிரிக்கிறாங்க பவி. இங்கே 2 பேருமே வந்து சந்தோஷமாக வந்து தன்னோட வாழ்க்கையை தொடங்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன், எப்போ தான் வருவான்னு தெரியலையே, வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், வந்தோடனே இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்து அப்படியே மயங்கிட போகிறா, அது மட்டுமா இன்றைக்கி எல்லா விஷயத்தையும் மனசு திறந்து நான் சொல்ல போகிறேன், சொன்னோன்னே கண்மணி என்ன சொல்வா, ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும்போது கண்மணி எப்படி எக்ஸைட் ஆகுறான்னு அவர் முகத்தை பார்க்கணுமே, இன்றைக்கி எல்லாத்தையும் சொல்லிடணும், மனசில் இருக்க ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கொட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கார் அன்பு. இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி பாலை வந்து காய்ச்சிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க வெண்ணிலா. ஓ பால் எடுத்துகிட்டு போறியா, இன்றைக்கி எப்படியும் உங்களுக்கு ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நடக்க விட மாட்டேன். அது எப்படி நான் விடுவேன், அன்பு என்றைக்குமே எனக்கு தான் கண்மணி, அது எப்போவுமே உனக்கு வந்து கிடைக்க மாட்டார் அன்பு, நீ நினச்சி கூட பார்க்காதீங்க, ஏன்னா அன்பு மனசில் ஃபுல்லாக நான் இருக்கேன், அவர் வேணும்னு எனக்காக சீன் போடலாம், ஆனால் வாழ்க்கையை தொடங்க நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, உடனே கண்மணிக்கு விட்டு பேசிகிட்டே என்ன பண்ணுறாங்க, கண்மணிக்கு தெரியாமல் அவங்களோட அந்த பாலில் வந்து தவறான பொருளை கலந்துடுறாங்க. இந்த பொருளை குடிச்சிட்டா அவ்வளோதான், நல்லா தூங்க வேண்டிதான், நல்லா தூங்கட்டும் அன்பு, நீ வந்து தவிச்சு போ அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி பால் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. பார்த்தோன்னே வந்து அப்படியே வந்து அன்பு வந்து கண்மணி பார்த்து அப்படியே ரசிக்கிறாரு. அவ்வளோ அழகாக இருக்காங்க கண்மணி. கண்மணி பார்த்தோன்னே அப்படியே தேவதை மாதிரி அவர் கண்ணுக்கு தோணுது. அப்படியே வச்சு கண் வாங்காமல் பார்க்குறேன், என்னங்க இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படி சொன்ன, ஒன்றும் இல்லை கண்மணி அப்படின்னோடனே, சரி இந்தாங்க பால் குடிங்க அப்படின்னோடனே, அங்கே வை கண்மணி, ஏங்க சூடு ஆறிடும் குடிங்க அப்படின்றாங்க. அங்கே வை கண்மணி அப்புறம் குடிக்கலாம் அப்படின்னு. சரி இந்த ரூம் டெக்கரேஷன் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப அழகாக இருக்குது, எப்படிங்க இப்படிலாம் பண்ணி வச்சுருக்காங்க, எதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க, பூவெல்லாம் இருக்கே அப்படி சொல்கிறாங்க. பூ இருந்தா என்ன, நம்மளுக்காக தான் பண்ணியிருக்காங்க, சரி இந்த ரூம் டெக்கரேஷன் பார்த்தா உனக்கு எதுவும் தோணலையா கண்மணி அப்படி சொல்லிட்டு கேட்கணும். நிறைய தோணுது, ஆனால் என்ன பண்ணுறது, தான் நமக்குள்ளே எதுவுமே அப்படின்னு சொல்ல வராங்க. என்ன சொன்னேன் அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சொல்ல வர நிறுத்திட்டாலே, நான் சொல்வேன் எதிர்பார்க்குறாளோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு அன்பு. பால் ஆறிட போது குடிங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொடுக்குறாங்க. என்ன கண்மணி பால் இப்போ நான் குடிக்கணுமா என்ன, ப்ளீஸுங்க குடிச்சிட்டு பேசலாமே. இல்லை கண்மணி, இன்றைக்கி உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன், அது எல்லாத்தையும் நான் சொல்லட்டுமா அப்படி சொன்னோன்னே, சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வாய் எடுக்கிறாரு. பால் குடிச்சிட்டு அப்புறம் சொல்லுங்கள், இப்போ என்ன உனக்கு நான் பால் குடிச்சு சொன்னேன் அவ்வளோதானே, சரி கொடு. யோசிச்சுட்டு குடிக்க போயிட்டு, என்னங்க குடிக்க மாட்டேங்குது, இந்த பாலை நீ தான் குடிக்க போகிற, நானா, ஆமாம் தினமும் நான் தானே குடிக்கிறேன், இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நீ குடிய அப்படின்னு சொன்னேன். சரி உங்களுக்காக நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி குடிக்கிறாங்க. அடுத்து வந்து அன்பு தன்னோட மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு. அப்போ கரெக்டாக கண்மணி வந்து திரும்பி பார்த்தா தூங்கி போயிடுறாங்க. அன்பு வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கேன், கண்மணி தூங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து யோசிச்சுட்ருக்காங்க, எப்படியும் வந்து அன்பு வந்து தூங்கிட்டு இருப்பார் பாலை குடிச்சிட்டு, கண்மணி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சு அவளும் தூங்கிட்டு இருப்பா, எனக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா அடுத்து வந்து கண்மணியை பார்த்து அவங்க தூங்குறதை பார்த்து அப்படியே ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பூவிலே படுத்து அவங்க கண்மணி வந்து தூங்கிடுறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த பூவோட நீ தான் கண்மணி ரொம்ப மென்மையானவ, இந்த பூக்கள்லாம் வந்து மென்மையானதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி நீ தூங்கும் போதாவது உன்னை அப்படியே சாய்ச்சிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோன் மேலே சாய்ச்சிக்கிட்டு அப்படியே வந்து தண்ணியை மறக்கிறாரு அன்பு.